எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அக்ரி ஆசான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் ஃபார்மிங். ஸோ மஷ்ரூம் ஃபார்மிங்கை பற்றி யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. ஸோ எப்படி செய்யறது, என்ன பண்ணலாம், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன பிரச்சனை வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இந்த வீடியோ வந்து சும்மா ஒரு என்னென்ன பேசிக் வேணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் எவ்வளோ செலவாகும், அப்புறம் இதை வச்சு நான் என்ன பிஸ்னஸ் பெனிஃபிட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா தான் இது. நான் கலெக்ட் பண்ண டேட்டால இருந்து சும்மா ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ பொதுவா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஈவன் நீங்க பானிபூரி கடையிலலாம் மஷ்ரூம் ரோட் கடைக்கு காளான் அந்த மாதிரி காளான் அப்படின்னு கேக்குறப்ப அவங்க வந்து கொடுக்கறது எதுவுமே உண்மையான மஷ்ரூம் கிடையாது. முட்டைக்கோசையும் மைதா மாவையும் தான் மிக்ஸ் பண்ணி தராங்க. பட் மஷ்ரூமோட தேவை அதிகமா இருக்கு. பசங்க, சின்ன பசங்க நிறைய சாப்பிடுறாங்க, வீட்ல செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி டிஷ் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம பார்த்தோம்னா மஷ்ரூமுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மஷ்ரூம் செட்டப்புக்கு என்ன வேணும், மஷ்ரூம் ஃபார்ம் செட்டப்புக்கு என்ன வேணும் பார்த்தா ஒரு இடம் வேணும். ஸோ இடம் எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு 10க்கு 10 ஒரு 100 சதுரடியில் பண்ணலாம். ஸோ பக்கத்தில் ஒரு கிராமப்புறத்துலையோ இல்லை தனியாக உங்ககிட்ட இடம் இருந்தால் கூட வீட்டு பக்கத்துலையும் பண்ணலாம், இல்லை பெரிய ஃபார்மாவும் செட் பண்ணலாம். ஸோ மினிமம் ஒரு 10க்கு 10 அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்கா அதுக்கு ஒரு கொட்டகை தான் மெயின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதை நீங்க வந்து ஒரு மூங்கிலோ இல்லை வந்து சவுக்கோ சுத்தி வந்து தகரம் அடிச்சு, ஆனா உள்ள வந்து ரொம்ப ஹாட்னஸ், அதாவது வெப்பம் இருக்கக்கூடாது. ஸோ சில்லுன்னு இருக்கணும், கூலிங் மெயின்டைன் பண்ணணும், டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கேத்தாப்புல நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ வெளியில நீங்க ஓடோ இல்ல தகரமோ போட்டாலும் உள்ள வந்து நீங்க தென்னங்கீத்தை போட்டு அதை கவர் பண்ணிக்கலாம். மேல வந்து நீங்க ஒரு ஏ டைப் குடிலா இருக்கலாம். அதான் பெஸ்ட்டு. ஸோ உயரம் வந்து அதிகமா இருக்கணுன்றது தான் நெறைய பேரோட அட்வைஸ் இருக்கு. ஸோ அதாவது 5 அடி, 4 அடி, 5 அடி, 4 அடிலாம் போடக்கூடாது. ஸோ மினிமம் 6 அடிக்கு மேல 7 அடியா இருந்தா பெட்டர் இந்த மாரி சொல்றாங்க. ஏன்னா அத நீங்க அ அத பாலித்தீன் கவர்ல போட்டு அத தொங்க விடும்போது, அது ரொம்ப இறங்கி வராம, ஸோ நல்லா க்ரோ வரணும், நல்லா நம்மளுக்கு ஈஸியா அக்சஸா இருக்கணும்னா 7 அடியாச்சும் மினிமம் இருக்கணுன்ற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த மாரி ஒரு செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ரீசெண்டா இந்த நாகா பேனல் அப்படின்ற ஒரு ஒரு பேனல், அதாவது ஒரு ஷீட்டை பத்தி பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து ஓலைக்கு மேலே போட்டால் நல்லா பெனிஃபிட் இருக்கு, லாங் டூரேஷன்ல நமக்கு அது மக்கி போகிறது இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க கீத்துக்கொட்டை போட்டாலும் மேலே இதை போட்டால் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் திங் வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வைக்கோல். வைக்கோலும் விதையும் சேகரிக்கணும். அந்த வைக்கோலை வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணணும். அதாவது எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் தாக்காத அந்த விதை வளர்றதுக்குரிய ஒரு இடத்த நம்ம ஐ மீன் அந்த ஒரு பாதுகாப்பான சூழல் நமக்கு தரணும். அதுக்கு வந்து அந்த வைக்கோலை நல்லா க்ளீன் பண்ணணும். அந்த வைக்கோலை க்ளீன் பண்றதுக்கு மார்க்கெட்ல நிறைய ஒரு 2, 3 எனக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3 ஃபங்கல் கிளீனிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க வாங்கி அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி க்ளீன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி தண்ணியில் அதை ஊற வச்சு வைக்கோல் நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த டீஇன்ஃபெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ஒரு பாலித்தீன் கவரில் அந்த வைக்கோல் ஒரு லேயராகவும் அப்புறம் அந்த விதைகள் ஒரு லேயராகவும் போட ஆரம்பிக்கணும். போட ஆரம்பிச்சு கொஞ்சம் வைக்கோல் அதை அதை வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத உள்ள நம்ம ஹேங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்றப்ப, அந்த காளானோட வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மெயின்டெனன்ஸ் அதான். நீங்க வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம அதுக்குள்ள போற சுத்தி வந்து எந்த ஒரு ஆ த அ மெ எலி தொந்தரவோ, அப்புறம் வந்து வேற ஏதாவது இன்செக்ட் பூச்சிகள் இதெல்லாம் உள்ள வராம ரொம்ப ஜாக்கிரதையா அத பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மெயின்டனன்ஸ் டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நமக்கு ஒரு 4 டூ 5 வீக்ஸ்ல வந்து காளான் வந்து கிடைச்சிருது. மெயினா நம்ம ஊர்ல வந்து பட்டன் காளான், சிப்பி காளான் இந்த 2 தான் மெயினா கல்டிவேட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம், இத வந்து குரோ பண்ணியாச்சு அப்படின்னா, அதுக்குரிய மார்க்கெட்டிங்.
மஷ்ரூமோட மார்க்கெட்டிங் நல்லா இருக்குன்றதுனால நீங்க கடைகள்லயே இல்ல சூப்பர் மார்க்கெட்ஸ் இப்ப எல்லா ஊர்லயும் சூப்பர் மார்க்கெட்ஸே வந்துருச்சு. சின்ன சின்ன மார்க்கெட்ஸ் இருக்கு. அங்க போய் நீங்க குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆக்சுவலா அத விட ஈஸியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா கொண்டு போய் ஒரு கோயிலுக்கு பக்கத்திலயோ, மக்கள் நடமாடக்கூடிய அதிகமான நடமாடக்கூடிய இடங்கள். இப்போ கோயிலுக்கு பக்கத்திலயோ, ஈவினிங் ஸ்கூல் பக்கத்திலயோ, கோயிலு, வாக்கிங் போற இடத்துல, இந்த மாரி இடத்துலலாம் போய் குடுத்தீங்கன்னா, ஈஸியா நீங்க சேல் பண்ணிடலாம். அத ஒரு பேக்கிங் பண்ணி. ஸோ இந்த பேக்கிங் விஷயத்துல வந்து நீங்க பெரிய இண்டஸ்ட்ரியா ஐ மீன் ஒரு ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா பண்ணணும் அப்படின்னா, நீங்க அதுக்குரிய சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கணும். எஃப்எஸ்எஸ்ஐ அப்புறம் வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க அத வாங்க வேண்டியது இருக்கும். இல்ல நான் பக்கத்துல இப்போ குடுக்குறேன் ஸ்டார்ட்டிங்ல அப்படின்னு பட்சத்துல உங்களுக்கு பெருசா தேவையில்ல. பட் பேக்கிங் ஓரளவு டீசென்ட்டா நீங்க குடுக்கணும். ஸோ அதுதான் ஈஸி ஆப்ஷன். செகண்ட் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் நீங்க குடுக்கலாம். ஆ குடுத்துட்டீங்கன்னா, ஆ ஈஸியா இருக்கும் மார்க்கெட்டிங். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இத இத வந்து நீங்க மார்க்கெட்ல இப்படி ராவா குடுக்கறதுக்கு பேசாம நீங்களே ஒரு ஸ்டால் கூட வைக்கலாம். ஐ மீன் நீங்க உங்களுக்கு வேற வேற இல்ல ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, இந்த மஷ்ரூம் கிரேவி பிளஸ் பானிபூரி இந்த மாரி ஐட்டங்கள்லாம் இப்ப நெறைய சாட் ஐட்டம் சாப்பிடுறாங்க. வடை இந்த மாரி மஷ்ரூம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க எப்படி செய்றதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா, அத ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நீங்களே அத பண்ணலாம். ஸோ இது பண்ணீங்கன்னா, மஷ்ரூம் பிசினஸ் வந்து ப்ராஃபிட்டான பிசினஸ் இந்த மாரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ யாராவது ட்ரை பண்ணணும்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. பட் பெரிய இன்வெஸ்ட்மென்ட் போகாம சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க அக்ரி ஆசான்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டீட்டெயில் வேணும்னு. அப்புறம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.